இதோ இந்த அட்டைப்பெட்டியை வச்சு நின்றுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் பெரிய அறிவாளி மாதிரி இந்த அட்டைப்பெட்டியை தூக்கி நம்ம டூ வீலரில் முன்னாடி வச்சு என் தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை முன்னாடி வைக்கவே முடியல. அப்புறம் சரின்ட்டு ஆட்டோ புக் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோவும் வந்துச்சு, அப்படியே ஏறிட்டு போயிட்டோம். அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தங்கச்சி பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த குட்டி பையனுக்கு. ஸோ அதனால் வந்து அவனுக்கான கிஃப்ட் தான் வந்து அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இருந்தது. தங்கச்சி வீட்டுக்கு போய் ரீச் ஆனோடனே எங்கள் வீட்டு சின்னாள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆர்வ கொலரில் எல்லாத்தையும் பிரித்து வெளியே எடுத்து நான் தான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஈவினிங் டைம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி சிஸ்டர் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தோம். பசங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து அந்த டாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த போனி டாய் வந்து அமேசானில் பார்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 4 வீல் இருக்கிறனால நம்ம அப்படியே அதை ரைட் பண்ணிக்கிட்டும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ராக் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம உட்காந்து இந்த சாய்ந்தாடு மாதிரி கூட உட்காந்து அப்படியே ஆடிக்கலாம். பர்த்டே பாய் உட்காந்து ஆடுறதுக்கு முன்னாடியே பர்த்டே பாயோட அக்கா உட்காந்து ட்ரையல் பார்த்துட்டா. இப்போ வந்து குட்டி பையனுக்கு அது எப்படி ஆடுறதுனே தெரியல. ஆனால் உட்காந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். போக போக அவன் பழகிக்குவான்னு நினைக்கிறேன். ஸோ பர்த்டே பார்ட்டி எல்லாமே சூப்பராக முடிஞ்சது. நல்லா கேக்கு, பிரியாணி, பரோட்டான்னு சாப்பிட்டு அன்னைக்கான நாளை முடிச்சாச்சு.